இந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இந்த வாட்டி எக்ஸாம்ல கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு முக்கியமான திட்டம் பார்த்துக்கோங்க. டீஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு விமன் ஆண்டர்பிரினர் எம்பவர்மென்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? சோ டபிள்யூ ஃபார் விமன் டிஎன் உங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டர்பிரினர் எம்பவர்மென்ட் ஸ்கீம். இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம். இத பத்தி விரிவா பார்த்துடலாம். லாஸ்ட்ல 2 கொஸ்டின் கேட்கிறேன். அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு போங்க. இது வந்து பாத்தீங்கன்னா யார் செயல்படுத்துறாங்க பாத்தீங்கன்னா குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை. ஓகேங்களா? எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் தான் பண்றாங்க. இவங்களோட ஏம் என்னன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல 1,00,000 பெண் தொழில் முனைவோரை உருவாக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய ஏம் ஆகுது. ஓகேங்களா? சோ இதுல ஒரு என்னன்னா இது பெண்களுக்கானது அப்படின்றப்ப இதுல வந்து திருநங்கைகளும் உள்ள வருவாங்க. பயனாளிகள் பாத்தீங்கன்னா பெண்கள் மற்றும் திருநங்கைகள். ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த ஸ்லைடு. இத பாத்துக்கோங்க. அடுத்தது பாருங்க. இதுல வந்து சில விஷயங்கள் நான் சொல்றேன். இத கவனிச்சுக்கோங்க. கவனிச்சிட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? இதுல கடன் உதவி பாத்தீங்கன்னா அதிகபட்சமா எவ்வளவு குடுக்குறாங்கன்னா 10,00,000 வரை குடுக்குறாங்க. ஓகேங்களா? கடன் உதவி வந்து பாத்தீங்கன்னா 10,00,000 வரை குடுக்குறாங்க. அதே மாரி இந்த அரசு மானியமும் குடுக்குறாங்க. மானியம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட திட்ட மதிப்புல 25% வரை மானியம் குடுக்குறாங்க. ஓகேங்களா? சோ இதுல கடன் வாங்குறதுக்கு எந்த விதமான சொத்து மதிப்புகள் காட்டணும் அந்த மாதிரியான எந்த இதுவும் இல்ல. இதோட ஏஜ் லிமிட் யாருக்கெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 55 வயது வரை உள்ளவங்களுக்கு இத குடுக்குறாங்க. இதுல குறைந்தபட்ச கல்வி தகுதி எதுவுமே குறிப்பிடப்படவில்லை. ஓகேங்களா? சோ ரொம்ப முக்கியமானது. இதுல யாருக்கு முன்னுரிமைனா பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு, விதவைகளுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, திருநங்கைகளுக்கு ஒரு முன்னுரிமை வழங்குறாங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். சோ இதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்க பண்ணுங்க. அடுத்த ஒரு கொஸ்டின் இருக்குது. தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஒரு பயனாளிக்கு வழங்கப்படும் அதிகபட்ச மானிய தொகை எவ்வளவு அப்படின்றத நீங்க இதுல வந்து ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பாருங்க. இதுக்கான ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 1 போட்டு அதை ஆன்சர் பண்ணுங்க. 2 போட்டு இதை ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்கோம். இத்திட்டம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களால் நடத்தப்படுகிறது. கரெக்டா? இது கரெக்ட் தான். ஓகேங்களா? இது ஈஸியானது. இத்திட்டம் கீழ் தகுதியுள்ள பயனாளிகளுக்கு அதிகபட்சமாக 50% மானியம் வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டா கரெக்டா? ஓகே தப்பு அப்படிதானே? திருநங்கைகளும் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியுடையவர்கள் அப்படி கேட்டா கரெக்ட். ஓகேங்களா? சோ இதோட ஆன்சரை நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க.